யோசிச்சு பாருங்க, ஒரு மதத்தோட முக்கியமான கொள்கையையே ஒரு ஓட்டு போட்டு முடிவு பண்ணா என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதான். ஒரு பேரரசர் தலையிட்டு கிறிஸ்தவத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதின நைசியா சங்கத்தோட ஆச்சரியமான கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையமே. இது ஏதோ சாதாரண மத சண்டை கிடையாதுங்க. இது ரோமானிய பேரரசிய ரெண்டா உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குச்சு. சரி, இந்த நிலைமைக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஆணிவேர் எங்க இருந்ததுன்னா ஒரு பெரிய குழப்பத்துல தான். அதாவது ஆரம்ப கால கிறிஸ்தவம் அதோட யூத பாரம்பரியத்திலிருந்து கடவுள் ஒருவரேங்கிற நம்பிக்கை எடுத்துக்குச்சு. ஆனா அதே நேரத்துல இயேசுவும் தெய்வீகமானவர்னு சொல்லுச்சு. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறதுன்னு? இங்க தான் அசல சிக்கலே ஆரம்பிச்சது. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு நம்பினா, அப்புறம் தெய்வீகமான குமாரனை எங்க கொண்டு போய் வைக்கிறது? இது 2 கடவுள் 3 கடவுள்னு பல கடவுள் வழிபாட்டுக்கு வழிவகுத்துடுமே. இந்த கேள்விதான் ஆரம்பகால திருச்சபையில பயங்கரமான விவாதங்களை கிளப்பி விட்டது. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ அமைதியா உட்கார்ந்து பேசுற விவாதங்களை பத்தி இல்லைங்க. இதெல்லாம் திருச்சபைகளையே ரெண்டா உடைக்கிற, சமூகங்களையே பிரிக்கிற, சில நேரங்கள்ல வன்முறையில முடிகிற அளவுக்கு ரொம்ப தீவிரமான மோதல்கள். ஒருத்தரோட நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற சண்டைகள். சரி, அப்போ இந்த தெய்வீகம் அப்படிங்கிற ஐடியா எங்க இருந்து தான் வந்துச்சு? இது ஆரம்பத்திலேருந்தே கிறிஸ்தவ நம்பிக்கையோட ஒரு பகுதியா இருந்துச்சா, இல்ல போக போக உருவானதா? இதை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். இந்த டைம்லைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லுது பாருங்க. ஆரம்பத்துல வந்த மார்க் நற்செய்தியில இயேசு ஒரு மனுஷனா பிறந்து அப்புறமா தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்பட்ட மாதிரி, அதாவது தத்தெடுக்கப்பட்ட மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த யோவான் நற்செய்தியில பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தெய்வீக பிறவின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் திருத்துவம்னே ஒரு வார்த்தை முதல்ல வருது. இதுல ஒரு தெளிவான பரிணாம வளர்ச்சி தெரியுது இல்லையா? இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்க அப்போ இருந்த சூழலையும் பார்க்கணும். அந்த காலத்துல கிரேக்க ரோமானியா உலகத்துல ஹெனோத்தீசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய தலைமை தெய்வம் இருக்கும், ஆனா அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன தெய்வங்கள், வீரர்கள், ஏன் பேரரசர்கள் கூட தெய்வீகமானவங்கன்னு சொல்லப்படுவாங்க. அதனால ஆரம்ப காலத்துல யாராச்சும் இயேசுவ தெய்வீகமானவர்னு சொல்லியிருந்தா அதுக்கு இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிற அர்த்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 4வது நூற்றாண்டுக்குள்ள இந்த விவாதம் 2 பெரிய கேம்பா பிரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் ஏரியஸ்னு ஒருத்தர், அவரும் அவரோட ஆட்களும் குமாரன் பிதாவால படைக்கப்பட்டவர், அதனால அவருக்கு சமமானவர் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தடாக்ஸ் பார்வை, இவங்க குமாரன் பிதாவால போலவே நித்தியமானவர், அவரை யாரும் படைக்கலன்னு நம்புனாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல சமரசம் பண்றதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சு. இந்த மத ரீதியான சண்டை இப்போ ரொம்பவே பெருசாயிடுச்சு. திருச்சபையோட உள் விவகாரங்கிறத தாண்டி பேரரசோட ஸ்திரத்தன்மைக்கே இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறிடுச்சு. அப்போதான் உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த மனிதர் பேரரசர் கான்ஸ்டன்டைன் இதுல தலையிட முடிவு பண்றார். கிபி 312. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் மாத்தின வருஷம். மெல்மியன் பாலம் போர்ல கான்ஸ்டன்டைனுக்கு ஒரு அப்பாரமான வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றிக்கு காரணம் கிறிஸ்தவ கடவுள் தான் அவர் முழுசா நம்புறார். இந்த ஒரே ஒரு நிகழ்வு கிறிஸ்தவத்தோட வரலாத்தையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. கான்ஸ்டன்டைனோட நோக்கம் மதத்தை பத்தினது இல்ல, அது முழுக்க முழுக்க அரசியல். தன்னோட விஷாலமான பேரரச ஒன்னா இணைக்க கிறிஸ்தவத்தை ஒரு கருவியா பார்த்தார். ஆனா கிறிஸ்தவங்களே இப்படி தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி பேரரச ஒன்னு சேர்ப்பாங்க? கான்ஸ்டன்டைனுக்கு தேவை ஒற்றுமை, அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட கான்ஸ்டன்டைன் அது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சார். பேரரசு முழுசும் இருந்த நூத்துக்கணக்கான பிஷப்ஸ இன்னைக்கு துருக்கியில இருக்கிற நைசியாங்கிற ஊருக்கு வர சொன்னார். இதுதான் திருச்சபை வரலாற்றிலேயே நடந்த முதல் உலகளாவிய சங்கம். அஜெண்டாவுல 2 பெரிய விஷயம் இருந்துச்சு. முதல்ல ரொம்ப முக்கியமானது ஈசுவோட உண்மையான தன்மை என்ன, 2வது ஈஸ்டர் தேதியை எப்படி முடிவு பண்றது. இந்த 2 முடிவுகளுமே ஓட்டெடுப்பு மூலமா எடுக்கப்பட இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நம்பிக்கையோட ஒரு அடிப்படை உண்மைய, பல நூற்றாண்டுகளா விவாதம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வீக ரகசியத்தை இப்போ ஒரு ஓட்டெடுப்பு மூலமா முடிவு பண்ண போறாங்க. இதுதான் ஒரு பேரரசரோட அதிகாரம், மத நம்பிக்கையே ஒரு ஜனநாயக நடைமுறையா மாத்திர சக்தி. ஓட்டெடுப்போட முடிவுகள் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. ஆர்த்தடாக்ஸ் பார்வை ஜெயிச்சது. அதாவது குமாரன் பிதாவுக்கு சமமானவர், நித்தியமானவர்னு சங்கம் அறிவிச்சது. அதோட கிறிஸ்தவத்தோட மிக முக்கியமான பண்டிகை இனிமே யூத நாட்காட்டை சார்ந்து இருக்காதுன்னு முடிவு பண்ணாங்க. இந்த 2 ஓட்டுகளும் ரொம்ப தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆமா, இந்த 2 வாக்குகளும் கிறிஸ்தவ மதத்தோட எதிர்காலத்தையே வடிவமைச்சது. அதோட விளைவுகள் ரொம்ப பெருசு, ரொம்ப காலத்துக்கு நீடிச்சது.
அந்த முதல் ஓட்டெடுப்போட விளைவு தான் நைசிய விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கை தான் திரித்துவ கோட்பாட்டை வரையறுத்து இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளோட நம்பிக்கைக்கு அஸ்திவாரமா இருக்கு. சொல்லப்போனா இது கிறிஸ்தவ இறையலோட ஒரு மூளைக்கல்லாவே மாறிடுச்சு. ஈஸ்டர் தேதியை பத்தின 2வது வாக்கும் ரொம்ப முக்கியமானது. யூத நாட்காட்டியிலிருந்து பிரிஞ்சு வந்ததன் மூலமா திருச்சபை அதோட யூத வேர்கள்ல இருந்து திட்டவட்டமா தன்னை பிரிச்சுக்கிச்சு. இது கிறிஸ்தவத்தை ஒரு தனித்துவமான ரோமானிய அடையாளத்தோட இருக்கிற மதமா இன்னும் உறுதியா நிலைநிறுத்துச்சு. அப்போ ஒரு மத கோட்பாட்டையே ஓட்டு போட்டு முடிவு பண்ணா என்ன ஆகும்? கடைசில நீசியா சங்கம் நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. நம்பிக்கைங்கிறது வெறும் தெய்வீக வெளிப்பாடு மட்டும் இல்ல, அது வரலாறு, அரசியல், அப்புறம் மனுஷங்க எடுக்கிற முடிவுகளாலையும் வடிவமைக்கப்படுதுங்கிறத இது தெளிவா காட்டுது. ஒரு பேரரசரோட அதிகாரமும் பிஷப்புகளோட ஓட்டும் ஒரு மதத்தோட பாதையே மாத்தி அமைச்சிருக்கு.